எமிஸ் இணையதளத்தில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் வகுப்பு வாரியாக பாட வாரியாக அல்லது அனைத்து பாடத்திற்கும் ரிசல்ட் அனாலிசிஸ் எப்படி பார்க்குறது டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத இந்த காணொலியில் மிகச் சுருக்கமாக சொல்கிறோம். வழக்கம் போல் எம்இஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணதும் ரிப்போர்ட் ஆப்ஷன் மேலே ரிப்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் போங்க. ரிப்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினதும் ஒவ்வொரு வகுப்புக்கும் ரிசல்ட் அனாலிசிஸுங்கிற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த வகுப்புக்கு உங்களுக்கு ரிசல்ட் அனாலிசிஸ் டேட்டா தேவையோ அந்த கிளாஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸை சூஸ் பண்ணதும் அடுத்து அகடமிக் இயரை சூஸ் பண்ணிக்கோங்க. அகடமிக் இயர் சூஸ் பண்ணினதும் என்ன கிளாஸ் உங்களுக்கு என்ன கிளாஸோ அந்த கிளாஸை சூஸ் பண்ணுறீங்க. என்ன செக்ஷனோ அந்த செக்ஷனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் அல்லது ஆல் சப்ஜெக்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸாம் டைப்பில் ஃபஸ்ட் டேர்ம்னா குவார்ட்டர்லி, 8th 9th பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லியா ஆஃப் ஏலியா ஆனுவலா அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா கீழே உங்களுக்கு ரிசல்ட் அனாலிசிஸ் டேட்டா வந்துடும். எத்தனை பேர் பாஸ், எத்தனை பேர் பிலோ 35 to 60 எவ்வளோ, 60 to 80 எவ்வளோ, அபோவ் 80 எவ்வளோ அப்படிங்கிற டேட்டா வந்துடும். ஆவரேஜ் மார்க்கும் அங்கேயே டிஸ்பிளே ஆகிடும். இதே போல் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஆல் சப்ஜெக்ட்டுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி அனைத்து பாடத்திற்குமான ரிசல்ட் அனாலிசிஸ் டேட்டாவை நம்ம மிக சுலபமாக எம்இஸில் தெரிஞ்சுக்க முடியும். இதை பிடிஎஃப் ஆப்ஷனை பயன்படுத்தி பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எக்ஸல் ஷீட்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.